எனக்கு தெரியாது, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இயேசு பிறந்த பொழுது முதல் செய்தி சொல்லப்பட்டது யாருக்கு? 10வது வசனத்திலே தேவதூதன் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. ஏன் இந்த நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்றால் பாருங்கள், அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்காகவும் தானே இயேசு பிறந்தார். அப்போ எல்லா ஜனங்களில் வேறு யாருக்காவது சொல்லியிருக்கலாமே, ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்? பாருங்கள், அடுத்த வசனத்தில் இருக்கிறது, வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு யார் அந்த உங்கள்? மேய்ப்பர். யாரோடு பேசுகிறார் பாருங்கள். முதலாவது வசனத்தை பாருங்க, 10வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கிறேன், அல்ல உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அந்த இடத்துல வருகிற உங்களுக்கு என்றால் யார்? மேய்ப்பர்கள். அப்படியானால் அடுத்த வசனத்தில் வரும் உங்களுக்கு என்பதும் அவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். 10ஆம் வசனத்திலே உங்களுக்கு என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் என்று 11ஆம் வசனத்தில் வருகிற உங்களுக்கு என்பது மற்றவர்கள் எல்லாருக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த 3வது ரகசியம். தாவீதின் ஊரிலே அவர் பிறந்ததற்கு காரணம் நீங்கள். யார்? மேய்ப்பர்கள். ஏன் தெரியுமா? மேய்ப்பர்கள் தான் ஒரு ஆடு குட்டி போடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் விஷயங்களை பராமரிப்பார்கள். மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், இப்போ பிறந்திருக்கிறவர் வேறு யாரும் அல்ல, ஆட்டுக்குட்டியானவர். எந்த ஆடு? பஸ்கா ஆடு. இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான இறையியல் ரகசியத்தை தான் தேவதூதன் அன்று மேய்ப்பர்களுக்கு சொன்னார். மேய்ப்பர்களுக்கு சொன்னதன் காரணம் அதுதான். இந்த இறையியல் சத்தியம் தெரியாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஏழைகளுக்காக வந்தபடியினால் ஆண்டவர் ஏழை மேய்ப்பர்களுக்கு போய் சொன்னார் என்று. அப்போ மேய்ப்பர்களை விட ஏழை ஜனங்கள் அந்த இஸ்ரவேலிலே இருக்கவில்லையா? மேய்ப்பர்களை விட ஏழை ஜனங்கள் இஸ்ரவேலிலே இருந்தார்கள். சரித்திர ஆதாரம் உண்டு. மேய்ப்பர்கள் பெரிய வசதி உள்ளவர்கள் இல்லை தான். இந்த மேய்ப்பர்கள், அந்த ஆடுகளை சொந்தக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். ஆனால் அந்த மேய்ப்பர்கள், அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கிறது. இது அவர்களுடைய தொழில். மேய்ப்பர்கள் என்பவர்கள் நீங்கள் நினைக்க கூடாது, வீடு வாசல் இல்லாத நாடோடி கும்பலை போல சாப்பிட இல்லாதவர்கள் என்று. ஆஹா, அவர்கள் சாதாரண ஒரு வருமானம் உள்ளவர்கள். புரிகிறதா? சரியா? உலகத்தின் ஆக பழைய தொழில் தான் மந்தை மேய்ப்பு தொழில். முதல் ஆரம்பித்தவன் யார்? ஆபேல். அப்போ இவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் அல்ல. ஆனால் இஸ்ரவேலிலே ஒரு தொழில் கூட இல்லாத, வீடு வாசல் இல்லாத எத்தனையோ பரம ஏழைகள் இருந்தார்களே. உண்மையாக ஏழைகளுக்கு சொல்லுவதற்காகத்தான் மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொன்னார் என்றால் அந்த ஏழைகளுக்கு போய் சொல்லியிருக்க வேண்டும். என்னுடைய வாதம் சரிதானே? ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார் என்றால் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். உங்களுக்கு ஏன்? நீங்கள் தான் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாதாரண மனிதன் அல்ல, பஸ்கா ஆடாக பிறந்திருக்கிறார். உடனே அவர்கள் 12வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி என்ன பாடல் பாடுகிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த தேவன் யார்? 14வது வசனத்தில் வருகிற தேவன் யார்? தேவனை துதித்தார்கள். இப்போ உங்களுக்கு தேவன் என்றால் ஒருவர் தான் அன்பானவர்களே. ஆனால் திருத்துவத்தை பற்றி உங்களுக்கு பேசிவிட்டேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று. இந்த தேவனை துதித்தார்கள் என்று இருக்கிறதே தேவதூதர்கள். இந்த தேவன் யார்? எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு போனால்
அது சொல்லும். முதலாவது அதிகாரத்துக்கு போனால் 6வது வசனம் சொல்லும். வாசிங்க. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். திரும்ப வாசிங்க. மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, அதாவது பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே தனது முதற் பேரான குமாரனாகிய இயேசு பிறக்கும் பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். கிரேக்க சொல் ப்ரோஸ்குனேயோ, தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்போ லூக்காவுக்கு போனால் அங்கே 14வது வசனத்திலே தேவனை துதித்தார்கள் என்று தமிழில் இருக்கிறதே, அந்த இடத்திலே ப்ரோஸ்குனேயோ என்ற அதே சொல் வருகிறது. ஏன் தமிழிலே இந்த இடத்திலே துதித்தார்கள் என்றும் அந்த இடத்திலே தொழுது கொள்ள கடவர்கள் என்றும் போட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. உண்மையாய் வேதம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலே அந்த இடத்திலே சொல்லப்பட்ட அதே சொல் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 14ஆம் வசனத்திலே இந்த தேவ தூதர்கள் யாரை துதித்தார்கள்? இயேசுவை. அப்போ இயேசுவை இந்த இடத்துல எப்படி அறியப்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவன். அதே நேரம் அதற்கு முன்னர் 12வது வசனத்திலே 11ஆம் வசனத்திலே அவர் எப்படி காட்டப்படுகிறார்? ஆடு. பாருங்கள், இந்த இயேசுவை குறித்து இந்த 2 விடயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவன். அந்த தேவன் ஒரு கருவாய் வந்தார். இயேசு தேவன். தேவதூதர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ஆட்டுக்குட்டியாய் வந்தார். அதாவது ஆக உயர்ந்த நிலையிலும் அவர் இருந்தார், தாழ்ந்த நிலைக்கும் வந்தார். இது எல்லாம் அவர் செய்தது ஒரே ஒரு காரணத்துக்காக, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். ஆகவே மேய்ப்பர்களுக்கு எதற்காக செய்து சொல்லப்பட்டது? நமக்கு ஆசையிலே பாசத்திலே வேண்டுமானால் நாம் சொல்லலாம். ஏழை என்றபடினால் அவர்களுக்கு ஏழைகளுக்கு சொல்லப்பட்டது என்று. அவர் நொஹோட் ஆடாக அவர் பிறந்தபடியினால் அந்த ஆட்டை பராமரிக்கின்ற மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மேய்ப்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவ தூதர்கள் ப்ரோஸ்குனேயோ செய்தார்கள். அதாவது தொழுது கொண்டார்கள். யாரை? இந்த பிறந்த தேவனை. ஏன்? பிறக்காத பிதா அவர்களுக்கு கட்டளை கொடுத்தபடியினால் என்று எபிரேயர் 1:6 இருக்கிறது. இப்ப புரியுதா? புரியுதா உங்களுக்கு? பிறந்த தேவன் இயேசு, பிறக்காத தேவன் பிதா. பிறக்காத தேவன் தேவ தூதர்களுக்கு சொல்லுகிறார், பிறந்த தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று. ஆனால் யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் போன்ற சில கள்ள உபதேசகர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு தேவன் அல்ல, சாதாரண ஒரு மனிதன். அவர் பிற்காலத்தில் உயர்த்தப்பட்டு ஒரு ராஜாவாய் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று. தேவனுடைய பெயர் கெட்டது என்று சொன்னேனே இதனால் தான். அவர் மனுஷனாய் பிறந்தபடினால் அவருடைய தேவத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை ஒரு சாதாரண குழந்தை என்று, அவரை ஒரு சாதாரண ஆடு என்று, அவரை ஒரு சாதாரண மனிதன் என்று, வெறும் ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாக இயேசு தேவன் என்பது அவர் பிறக்கும் பொழுதே காட்டப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அதனால் தான் இயேசு என்கின்ற தேவனை தொழுது கொண்டார்கள். இதை நான் உங்களுக்கு எபிரேயர் 1:6 காட்டி நிரூபித்து. இப்போ நம்முடைய ஆண்டவர் ஒருவர். இந்த ஒருவராய் இருந்த தேவன் மனிதனாய் வந்தபடியினால் அவருடைய பெயரே கெட்டுவிட்டது. சரியா? அவர் பாட்டுக்கு மனிதனாய் வராமல் இருந்திருந்தாரே ஆனால் அவருடைய பெயர் கெட்டிருக்காது, ஆனால் உலகமே கெட்டிருக்கும். அவர் யோசித்தார், இப்படி ஒரு விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், என்னது சத்தமா சொல்லுங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, அதாவது குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நமக்கெல்லாம் நம்முடைய பெயரை குறித்து ஒரு பெரிய இது இருக்கிறது தானே. எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒன்று இருக்குது தானே. என்ன சொல்லுவோம் பிள்ளைகளை பார்த்து? ஏய்
என் பேரை மட்டும் கெடுத்துறாது. என்னமோ இவருடைய பேர் பெரிய பேர் மாதிரி. சரியா? இந்த பேரை பற்றி நமக்கு இருக்கிறது. இப்ப உங்களுக்கெல்லாம் சில நேரம் சொல்லுவாங்களா இருக்கும், இங்கே நீங்க இப்படி உடுத்திக்கிட்டு போனா சபை பேர் கெடுது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். நீங்க இப்படி நடந்து கொண்டா சபை பேர் கெடும் இல்லையா, கிறிஸ்தவண்ட பேர் கெடும், தமிழண்ட பேரே கெடுதப்பா நீங்க பேசுற தமிழை பார்த்தான்னு சொல்லுவாங்க. இப்படி பேரை பத்தி பெருசா பேசிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே ஆண்டவர் அவருடைய பெயர் கெட்டு போக கூடாது என்று நினைத்திருந்தாரே, ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்க மாட்டார். ரெண்டில் ஒன்று கெட வேண்டும். ஒன்று ஆண்டவருடைய பெயர் கெட வேண்டும், இல்லை மனிதன் கெட வேண்டும். ஆண்டவருடைய பெயர் கெடக்கூடாது, நான் தேவன் என்பதனை ஒரு பயலும் சந்தேகிக்க கூடாது என்று அவர் நினைத்திருந்தாரே, ஆனால் இயேசு பிறந்திருக்க மாட்டார். தன் பெயர் கெட்டால் பரவாயில்லை, அவன் கெட்டு போக கூடாது என்று நினைத்தபடியினால் இயேசு வந்தார். ஆமென். இயேசு வந்தபடியினால் அவருடைய பெயர் கெட்டு போய்விட்டது. எப்படி கெட்டு போய்விட்டது? நாமமே இல்லாதவருக்கு இப்போ நாமங்கள் வைக்க தொடங்கி விட்டான். ஆண்டவருக்கு நாமமே இல்லை, தேவையும் இல்லை. நான் கடந்த காலங்களில் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த எரிகிற செடியில இருந்து ஆண்டவர் மோசையை பார்த்து ஹயா என்று சொன்னதன் அர்த்தம் நான் எனக்கு பெயர் இல்லை, நான். காரண பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யாஹ்வே என்றால் காரண பெயர், எஜமான். எல்லோஹிம் என்றால் காரண பெயர், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். எல் ஷடாய் என்றால் காரண பெயர், சர்வ வல்லவர். எல் ருஹா என்றால் சுகமாக்குகின்றவர், பெரியவர். இதெல்லாம் காரண பெயர்கள். ஆனால் அவருக்கென்று ஒரு பெயர் இல்லை. ஆனால் அவருடைய தன்மை கெட்டு போயிருக்கார். எவனும் இந்த ஆண்டவர் மனிதன் என்று சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அவர் மனிதனாய் வந்தபடினால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து அவன் கேவலமாய் பேசுகிறான். அவர் ஒரு மனிதன், அவர் ஒரு குரு. அவர் இந்தியாவுக்கு போய் சித்தார்த்த கௌதமருடைய சீஷர்களிடத்திலே பௌத்த மதத்தை கற்றுக்கொண்டு வந்தபடினால் தான் அவர் சித்தார்த்த கௌதமராகிய புத்தர் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் என்றெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டு திரிகிறான். இயேசு மகதலேனா மரியாளை கல்யாணம் கட்டி அவர்களுக்கு ஒரு மகள் கூட இருந்தது. அந்த மகள் இந்த பிரான்சிலே வந்து வாழ்ந்தது என்றெல்லாம் கதை விடுகிறான். சரியா? டாவின்சி கோட் என்று படமும் எடுக்கிறான். அதையும் பார்ப்பதற்கு ஆள் உண்டு. இப்படி இயேசுவின் பெயரை நாரடிக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் மனிதனாய் இங்கு வந்தபடினால். ஆனால் அவர் தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொண்டபடினால் நம்முடைய வாழ்க்கைகள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அந்த பாக்கியத்துக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். இந்த செயின்ட் நிக்கலஸ் என்று சொல்லுகிறவர் கிழக்கு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு வயதானவர். அவருக்கு பிள்ளைகள் இல்லை, நல்ல பணக்காரர். பாவம், அவருக்கு சரியான ஆசை ஏழை பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே அவர் என்ன செய்வார்? இந்த நட்டார் நாட்களிலே வீடு வீடாக சென்று அந்த வீடுகளுக்கு வெளியே இருக்கிற மரத்தடிகளிலே அந்த பிள்ளைகளுக்கான பரிசுகளை வைத்துவிட்டு வந்து விடுவார். மறுநாள் காலையில பிள்ளைகள் போய் பார்த்தால் பரிசு இருக்கும். சில நேரம் அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் கூட எழுதப்பட்டிருக்கும். ஓஹோ, யாரோ வந்து வைத்து விட்டார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவருடைய பெயர் நிக்கலஸ். அவருக்கு பிற்காலத்திலே கத்தோலிக்க மதம் அவருக்கு பரிசுத்தர் என்ற பட்டத்தை கொடுத்தது, செயின்ட். அப்போ செயின்ட் நிக்கலஸ், சாண்டா கிளாஸ் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு பெற்றார் அவர்கள் பிள்ளைகளுக்கான பரிசுகளை வாங்கி இந்த நத்தார் மரங்களுக்கு கீழே வைத்து அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், சாண்டா கிளாஸ் வந்து கொடுத்து விட்டு போனார் என்று. ஆகவே இந்த நத்தார் பப்பா என்று சொல்லப்படுகிற நபர் உண்மையாக வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு நபர். அது மதம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல. அப்போ இன்று சபைகளிலே நத்தார் பப்பா வரலாமா? என்னுடைய பிரச்சனை, ஏன் வரக்கூடாது? அவர் என்ன சாமியா இல்ல பூசாரியா? வேறு மதத்தை சேர்ந்தவரா? சரியா? ஏதோ காலாகாலமாக அந்த அந்த சாண்டா கிளாஸ் இப்படித்தான் இருப்பாரு சொல்லி சேகப்பா, அவருக்கு தாடியெல்லாம் இருக்குதான். சரியா? அப்போ அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ரெயின்டியர் என்று சொல்லுகின்ற அந்த மிருகங்கள் பனிக்காலத்திலே உலாவிக் கொண்டிருக்கும். அந்த ரெயின்டியர்ஸ் தான் இவருடைய வண்டியை இழுத்து கொண்டு வருமாம். அப்ப பேரும் வச்சுட்டானுங்க. அந்த ரெயின்டியருக்கு பேர் வந்து ருடால்ஃப். ருடால்ஃப் ரெட் நோஸ் ரெயின்டியர். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஜிங்கல் பெல்ஸ் ஜிங்கல் பெல்ஸ், இது கேட்டிருக்கீங்களா? பரவாயில்லையே.
என்னை பொறுத்தவரை அன்பானவர்களே, இந்த நத்தார் என்பது 336ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதிலே தவறுகளை செய்கிறார்கள். அந்த மாதத்தை எடுத்துக்கொண்டு, அந்த நாட்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், மதுபானங்கள், அவற்றை தவிர்த்து விட்டு உண்மையான ஒரு அந்த இயேசுவினுடைய பிறப்பின் அந்த சத்தியங்களை தியானிக்கின்ற ஒரு காலமாக அந்த காலத்தை எடுத்து நடாத்துவதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்தி விட்டேன். சரியா? அப்போ நத்தார் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? கொண்டாடலாம். கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறதா? இல்லை. உங்களுக்கு கொண்டாட விருப்பம் இல்லை என்றால் கொண்டாட வேண்டாம்.